எல்லாருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல்ஸ் நேற்று வெளியாச்சு. இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ல 99% பேர் என்ன சொல்றாங்கன்னா திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறாங்க. இந்த முடிவுகளை நாம் டீகோட் பண்றதுன்னா ஒரே ஒரு விஷயத்தை பார்க்கலாம். நம்ம 2016 சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டில் நடந்த 2016 சட்டமன்ற தேர்தலிலும் இதே போன்ற ஒரு கருத்து கணிப்புகள் தான் வெளியாச்சு. அதை பத்தி ஒரு ஷார்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு திருப்பி நம்ம இதுக்கு வருவோம். 2006 to 2011 திமுக ஆட்சி காலத்தில் நடந்த மிகப்பெரிய கொடூரமான நில அபகரிப்புகள், பெரிய அளவிலான மின்வெட்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள் காரணமாக 2011 அதிமுக கூட்டணி பெருமளவில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. அதுக்கு அடுத்து நடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியில் இருந்த விஜயகாந்த் தனியா போயிட்டார். அவர் தலைமையில ஒரு புது கூட்டணி உருவாச்சு. அந்த கூட்டணியில திருமாவளவன், வைகோ இவங்கெல்லாம் இருந்தாங்க. அதுக்கு மக்கள் நல கூட்டணின்னு ஒரு பேர் வச்சாங்க. அந்த நேரத்துல விஜயகாந்த் இப்ப 2026 தேர்தலுக்கு எப்படி விஜயகாந்த் இன்னைக்கு இல்லை, அவரோட மனைவி இந்த தேமுதிக கட்சியை அவங்க நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. அது அதிமுக கூட்டணிக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல கடைசியில திமுக கூட்டணிக்கு போன மாதிரி அப்போ 2016 விஜயகாந்த் திமுக கூட்டணிக்கு வருவார் அப்படின்றது பெரிய அளவுல எதிர்பார்ப்புகள் நிலவியது. கருணாநிதி ஓபன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்திருந்தார். அப்படி இருக்கும்போது அவர் தனியா போயிட்டு மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு உருவாக்கிட்டார். 2011 விஜயகாந்த் திமுக கூட்டணிக்கு வருவார்னு எதிர்பார்த்து அப்பவும் நடக்கல. 2016 நடக்கல. 2016 மக்கள் நல கூட்டணி உருவாக்கினப்ப இதே மாதிரி கருத்து கணிப்புகள் என்ன சொன்னாங்கன்னா, விஜயகாந்த் ஏடிஎம்கேவுக்கு எதிராக இருக்கிறதுனால அவர் ஏடிஎம்கே ஓட்டுகளை எல்லாம் பிரிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம திருமாவளவன், வைகோ போன்றவர்கள் எல்லாமே அதிமுக வாக்குகளை பிரித்து அந்த மக்கள் நல கூட்டணி அதிமுக வாக்குகளை பிரித்து விடும். அது இல்லாம 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஆட்சி மாற்றம் நடக்கும். இந்த காரணங்களின் அடிப்படையில் திமுக தான் அடுத்தது ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஒரு ட்ரெண்டே செட் பண்ணாங்க. அப்படி ட்ரெண்ட் செட் பண்ணப்போ நான் அப்போ ஒரு முதன்மையான தொலைக்காட்சியில நான் பணியாற்றிட்டு இருந்தேன். அந்த தொலைக்காட்சியும் ஒரு முதன்மையான நாளிதழும் நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் கூட திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிதான் அந்த ரிசல்ட் வந்துச்சு. ஆனா தேர்தல் முடிவுகள் என்னாச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே அதிமுக வசம் இருந்து 67 தொகுதிகள் அவங்க தோத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக திமுக வேற ஒரு 67 தொகுதிகள்ல ஜெயிச்சிருந்தாங்க. ரெண்டுமே நடந்தாலுமே 0.95% வாக்கு வித்தியாசத்துல திருப்பியும் அதிமுக தான் ஆட்சியை கைப்பற்றியது. இதுல மக்கள் நல கூட்டணி 6%க்கும் கொஞ்சம் அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. இந்த 6% வாக்குகளும் தேர்தலுக்கு முந்தைய வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் அப்ப என்ன சொல்லுச்சுன்னா, அதிமுகவோட வாக்குகளை மக்கள் நல கூட்டணி பிரிச்சிடும், இது திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்த போதும் மக்கள் நல கூட்டணி 6.something% வாக்குகளை பெற்று அந்த வாக்குகளை பெற்ற போதுமே அதிமுக 0.95% வாக்குகள் திமுகவை விட அதிகமாக பெற்று ஆட்சி அமைத்தது. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதும் அதோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி 2001 தேர்தல் அதிமுக வெற்றி பெற்ற பின்னாடி அப்ப 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற கருத்தை வச்சு பார்த்தாலுமே 2006 எலெக்ஷன்ல திமுக தனிப்பெரும் கட்சியாக வரவில்லை அப்படிங்கறத பார்க்கணும். இதைதான் நான் ஒரு விஷயத்திலையும் சொல்லிட்டு இருக்கேன். எப்ப எம்ஜிஆர் ஒருத்தர் தனியா அதிமுக ஒரு கட்சியை உருவாக்கினாரோ அன்றைக்கே அதிமுக ஒரு வலிமையான கட்சியா மாறிடுச்சு. திமுக அதை விட குறைந்த வாக்குகளை பெறும் கட்சியாக மாறிடுச்சு அப்படிங்கிறது நீங்க இந்த கடந்த கால ரிசல்ட்டுகளை வச்சு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சோ 2016 கண்டிப்பா ஜெயிச்சிருக்க வேண்டிய திமுக, எல்லா கருத்து கணிப்புகளும் திமுக ஜெயிக்கும் தான் சொன்னாங்க, பட் ஜெயிக்கல. அப்படி இருக்கும்போது 2021 அதாவது 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சி 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஆட்சி மாறுங்கிறதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் அதிமுக இருந்த காலத்துல 2021 தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றிருக்க வேண்டும். குறைந்தது 8-10% வாக்கு வித்தியாசத்தில் அந்த கட்சி ஜெயிச்சிருக்கணும். ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, 2021 அவ்வளவு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கேக்கு இருந்துச்சு. அதை தாண்டி அதிமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை திமுக கட்டமைத்திருந்தது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பர்சன் அங்க இல்ல. இத்தனையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையும் தாண்டி 2வது டைம் ஆட்சியிலிருந்து 3வது டேர்முக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில
ஒரு 10% வாக்கு வித்தியாசத்திலேயாவது திமுக ஜெயிச்சிருந்தால் மட்டுமே அதோட வெற்றி. ஆனால் வெறும் 3.5% வாக்கு வித்தியாசத்தில் தான் திமுக அதிமுகவை விட அதிகமாக வாக்குகளை பெற்றிருந்தது அப்படிங்கறத நம்ம இங்க கவனிச்சு பார்க்கணும். சோ இந்த அடிப்படையில பார்த்தா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல, அதாவது 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்ன பண்ணுச்சோ அதே வேலையை தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக பண்ணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதுல விஜய்க்கு தனி ஒரு வசீகரம் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அதனால விஜயகாந்த் அல்லது மக்கள் நல கூட்டணி வாங்கிய வாக்கு சதவிகிதத்தை விட அதிகமாக அவர் வாக்குகளை பெற முடியும் அப்படின்னு நம்ம நம்பினாலும், இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு கிடைக்கிற வாக்குகள் எல்லா கட்சிகளிலும் இருந்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகள் போகுது அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. இதுல ஏற்கனவே 2021 தேர்தலில் வந்து இன்னொரு விஷயத்தை நீங்க 2016லயே இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டு இப்ப சொல்றேங்க. 2016லயே இந்த நடிகர் சூர்யா இந்த மாதிரி எல்லாம் ஆட்கள் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணின காலம் அது. அதே மாதிரி இப்ப 2021 தேர்தலில் கூட விஜய் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணினார் அப்படிங்கிறது அவர் வெளிப்படையா பிரச்சாரம் பண்ணல. பட் அவர் ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு போனாரு, அதுல கருப்பு சிகப்பு இருக்கு, அதை பார்த்து விஜய் ரசிகர்கள் எல்லாமே திமுகவுக்கு வாக்களித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அப்போ விஜய்னாலையும் திமுகவுக்கு வாக்கு கிடைச்சது, அந்த 3.5% அதிக வாக்குகளை வாங்கியிருக்கு அப்படிங்கும் போது இப்போ அந்த விஜயோட ரசிகர்கள் திமுகவுக்கு ஏற்கனவே வாக்களித்துக் கொண்டிருந்த விஜயோட ரசிகர்கள் இந்த டைம் வெளியில் வர்றாங்க. அதை தாண்டி பாரம்பரியமாக திமுகவுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கும் குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்களும் விஜய்க்கு வர்றாங்க. இதுல திமுக அரசு வந்து கல்லூரி மாணவர்கள் மாணவிகளுக்கு இதெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க. பட் அந்த மாதிரி ஸ்கீம்ல பெனிஃபிட் ஆனவங்களும் விஜய்க்கு தான் வாக்களித்திருக்காங்க. இது வந்து அந்த லேப்டாப் வாங்கிட்டு போய் அந்த கருணாநிதி ஸ்டாலின் படத்தை பசங்கள்லாம் கிழிச்சாங்க பாத்தீங்களா, அப்பவே திமுக உணர்ந்திருக்கணும். சோ அவங்களும் விஜய்க்கு போறாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது அதிமுக அல்லது பிற கட்சிகளிலிருந்து விஜய் கட்சிக்கு போனவர்களை விட வெகு அதிகமாக திமுகவிலிருந்து விஜய் கட்சிக்கு போனவர்கள் இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம ஈஸியா எதிர்பார்க்கலாம். இப்ப விஜய் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு 50 லட்சம் வாக்குகளை வாங்குகிறார்கள் அப்படின்னு நம்ம வச்சா கூட அதுல 30 லட்சம் வாக்குகள் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளில் இருந்து தான் கண்டிப்பாக போயிருக்க வேண்டும். பிற கட்சிகளில் இருந்து 20 லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்கலாம். இதுல பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடிய கட்சிகள் திமுக, விசிக உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க புறந்தள்ளி விட முடியாது. அப்படி பார்த்தோம்னா இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கடந்த 5 ஆண்டுகளில் திமுக வந்து ஒரு அலங்கோல் ஆட்சியை கொடுத்திருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி மிகப்பெரிய அளவில் இருக்கு அப்படிங்கிறது இதுல வந்து 2021 தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்த சில ஊடகவியலாளர்கள் அன்றைக்கு எதுக்காக திமுகவுக்கு ஆதரவாக பேசினாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. பட் அவங்க தங்களை மாற்றிக்கொண்டு திமுகவோட குறைகளை பெரிய அளவில் வெளியில பேசிட்டு இருந்ததையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், மூத்த பத்திரிகையாளர் பாத்தீங்கன்னா 2021 தேர்தலுக்கு முன்னாடி பெரிய அளவில் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு எதிராக பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. வந்து திமுகவோட குறைகளை எக்ஸ்பிளிசிட், அதாவது வெளிப்படையாக பெரிய அளவில் விமர்சனம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. இதையெல்லாம் தாண்டி மூத்த பத்திரிகை வந்து திமுகவை கடந்த சில ஆண்டுகளாகவே ரொம்ப கழுவி ஊத்திட்டு இருக்காரு நம்ம சொல்ல முடியும். ஆனாலும் மூத்த பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருக்காருன்னா 4 முனை போட்டி திமுகவுக்கு சாதகமா இருக்கும், இது மாதிரி ஏதோ பண்ணாலும் அவருக்கு திமுக தான் பிடிக்கும் அப்படிங்கிறத அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச கருத்துக்களை தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது உண்மையை ஒத்துக்கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு திமுக தான் பிடிக்கும். அவர் வந்து திமுக தோற்றும் அவரால் சொல்லவே முடியாது. அதே மாதிரி இந்த கருத்து கணிப்பை எடுத்த ஊடகங்கள் எல்லாமே வந்து திமுக ஆதரவு ஊடகங்களை தான் கடந்த பல ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சோ ஒட்டு மொத்தமா இத்தனை விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்தால் இந்த கருத்து கணிப்புகள் அனைத்தும் பொய்யானவை, பொய்யும் புரட்டுகளும் நிறைந்தவை அப்படிங்கிறது நமக்கு கண்கூட தெரியுது. இப்படி பார்க்கும்போது கடந்த பல ஆண்டுகளில் வெளியான கருத்து கணிப்புகளில் பெரும்பாலானவை தவறாக இருந்திருக்கின்றன அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். இதை தாண்டி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வெளியான கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுகவோட நிர்பந்தத்தின் பெயரில் செயற்கையாக வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறதையும் நிறைய ஊடகங்கள் ஏற்கனவே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. அப்போ இவ்வளோ விஷயத்தையும் நீங்க வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இந்த கருத்து கணிப்புகள் தவறானவை அப்படிங்கிறது தெளிவா புரியும். ரிசல்ட் வரதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. வரும் திங்கட்கிழமை ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்த பின்னாடி இந்த கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை கடந்த காலங்களைப் போலவே இந்த கருத்து கணிப்புகளும் தவறானவை என நிரூபிக்கப்பட்டால் அடுத்தது இந்த கருத்து கணிப்புகளை வெளியிட்ட ஊடகங்கள் பொதுமக்களால் புறக்கணிக்கப்படும் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும்.
இதை தெரிஞ்சிட்ட தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சில தமிழ் திமுக சொம்பு ஊடகங்கள் வந்து மிகுந்த முன்னெச்சரிக்கையோட கடந்த காலங்கள் எல்லாம் வந்து இது மாதிரி கருத்து கணிப்புகள் தவறா போயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு செஞ்சுட்டு அவங்களோட கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த தேர்தல் கண்டிப்பா தவறாகத்தான் போய்விடும். தேர்தல் முடிவுகள் வந்த பின்னாடி மக்கள் யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்காக மிகுந்த கவனத்துடன் இந்த பதிவை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். சோ இந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்தையும் தாண்டி என்டிஏ கூட்டணி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது என்னோட கருத்துன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் என்ன நடக்குதுங்கிறத பார்த்து அதன் அடிப்படையில் இதை நான் சொல்றேன். அப்போ ஆட்சி அமைக்க போறது அதிமுக தான் அப்படிங்கிறதும் உறுதியாகுது. ரிசல்ட் வரட்டும், பார்ப்போம். இந்த பதிவை இதோட முடிச்சுக்குவோம். அடுத்த பதிவில் வேறு சில தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.